ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வ வழிபாட்டை முறையாக பின்பற்றுபவர்களுக்கு கிரகங்களால் எந்த கெடுதலும் வராது. குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. ஒவ்வொருவருக்கும் குலதெய்வங்கள் மாறலாம். ஆனால் சக்தி எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும். முன்பெல்லாம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் நமது குலதெய்வம் பற்றியும் குலதெய்வ வழிபாட்டின் அவசியம் பற்றியும் நமக்கு எடுத்துச் சொல்வார்கள். ஆனால் இன்று சிலருக்கு குலதெய்வம் எது என்றே தெரியாமல் போய்விட்டது. இப்போது கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை மாறிவிட்டதால் குலதெய்வம் பற்றிய விவரங்களை குடும்ப பெரியவர்களிடம் கூட கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குலதெய்வத்தை ஏன் வழிபட வேண்டும் தெரியுமா? குலதெய்வம் என்பது நம் தாய் தந்தையைப் போல நம் கூடவே இருந்து வழிநடத்தும் சக்தி கொண்டது. ஒரு குடும்பத்தில் குழந்தைக்கு முதல் மொட்டை அடித்து முடி காணிக்கை செலுத்துவது, குடும்பத்தில் எந்த சுப நிகழ்ச்சி நடந்தாலும் குலதெய்வத்தை முதலில் வணங்கிய பிறகே அதற்கான பணிகளை தொடங்குவது இன்று வரை வழக்கமாக வந்துள்ளது. சுப நிகழ்ச்சிகளை துவங்குபவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு உடனே செல்ல முடியாவிட்டால் குலதெய்வத்தை நினைத்து அவர்கள் குடும்ப வழக்கப்படி பணத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் போது செலுத்தி வருவது நடைமுறையில் உள்ளது. வீட்டில் எந்தவிதமான சுபகாரிய பத்திரிகையில் குலதெய்வத்தின் பேரை குறிப்பிடுவது சம்பிரதாயம். அண்ணன் தம்பி குடும்பத்தினர் எல்லாரும் ஒற்றுமையாக நின்று வழிபாடு செய்யும் போது குலதெய்வங்கள் மட்டுமின்றி குலதெய்வங்களை வழிபட்ட முன்னோர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவர்களின் பரிபூரண ஆசி எளிதாக நமக்கு வந்து சேரும். குலதெய்வத்தை வழிபடாமல் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது. என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் முழுமையான பலன் கிடைப்பது அரிது. உங்கள் வீடுகளில் உள்ள பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தின் படம் இடம்பெற வேண்டும். உங்களின் வேண்டுதல்களை உங்களின் குலதெய்வத்திடம் சொல்லி வேண்டினால் அனைத்து வேண்டுதல்களையும் அந்த குலதெய்வம் உங்களுக்கு தீர்த்து வைக்கும். உங்கள் வீட்டிலேயே மாதந்தோறும் பௌர்ணமி அன்று குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் அருளாட்சி உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையின் போது சொல்ல வேண்டிய மந்திரம்: ரோகாச் சோகாச்ச தாரித்ரியம் தாவுர்பல்யம் சித்தவிகிரியா நஷ்யந்து குலதேவசிய சக்தி மந்திரேன தாடிதா. இந்த ஸ்லோகத்தில் பொருள்: ரோகம், துக்கம், வறுமை, பலவீனம், மனநோய் ஆகியவற்றை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திர வடிவாக திகழும் குல தேவதையை வணங்குகிறேன். அவரவர் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு தினமும் இத்துதியை பாராயணம் செய்து வந்தால் குலதெய்வ அருள் கிட்டும். பெண்களுக்கு 2 குலதெய்வம். பெண்கள் அனைவரும் தங்களின் திருமணம் முடிந்த பிறகு பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் வணங்கி வந்தால் பலன்கள் இரட்டிப்பாகும். பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வழிபடுவது அவர்களை புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வழிவகுக்கும். குலதெய்வ வழிபாடு எவ்வளவு அவசியம் என்பதை பற்றி காஞ்சி மகா பெரியவா ஒரு பக்தரிடம் எடுத்து கூறியதை இங்கே பார்ப்போம். ஒருமுறை மகா பெரியவா யாத்திரை மேற்கொண்டிருந்தார். ஒரு கிராமத்தில் அவர் முகாமிட்டிருந்த போது ஒரு விவசாயி அவரை மிகுந்த சோகத்துடன் தரிசிக்க வந்திருந்தார். வந்திருந்த விவசாயி முகத்தை பார்த்ததுமே மகா பெரியவா அவருடைய நிலைமையை புரிந்து கொண்டார். அவரை அருகில் அழைத்து, "என்ன பிரச்சனை உனக்கு?" என்று கேட்டார் மகா பெரியவா. பெரியவா கேட்ட உடனேயே விவசாயியின் கண்ணிலிருந்து வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவர் பேச ஆரம்பித்தார். "சாமி, குடும்பத்திலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், விவசாயமும் சரியில்லை. இதையெல்லாம் போக்க நீங்க தான் ஒரு வழி சொல்லணும்" என்றார். அதற்கு மகா பெரியவா, "குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி போய் வர்றியா?" என்று கேட்டார். விவசாயோ, "என்ன சாமி சொல்றீங்க? குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது" என்றார். "எங்க முன்னோர்கள் எல்லாம் பர்மால தான் இருந்தாங்க. அங்கிருந்து எங்க குடும்பம் மட்டும்தான் இங்க திரும்பி வந்தோம். எங்க பாட்டனார் ஒருத்தருக்கு இந்த சாமி நம்பிக்கை எல்லாம் இல்லை. அவருக்கு அப்புறம் வந்தவங்களும் அப்படியே இருந்துட்டாங்க. ஏதோ எங்க தலைமுறையில தான் கோயில், கடவுள்னு கொஞ்சம் போயிட்டு இருக்கோம் சாமி" என்றார். "வீட்டுல வேற பெரியவங்க யாருமே இல்லையா?" என்றார் மகா பெரியவா. "சாமி, எங்க பாட்டனார் ஒருவர் இன்னும் உயிரோடத்தான் கிராமத்தில் இருக்கிறார்" என்றார் விவசாயி. "சரி, நீ போய் அவர்கிட்ட கேட்டு குலதெய்வத்தை வழிபடுப்பா" என்றார் மகா பெரியவா. விவசாயியோ, "சாமி, எவ்வளவோ சாமி இருக்கு. அதையெல்லாம் கும்பிடாம எங்க இருக்குன்னே தெரியாத குலசாமியை தேடி புடிச்சு கும்பிடணுமா?" என்றார். மகா பெரியவா, "பாத்திரத்துல அடிப்பக்கம் இல்லாம நீ அதுல எவ்வளவு தண்ணி புடிச்சாலும் பாத்திரத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்க போறதில்ல. அந்த மாதிரிதான் நீ எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல. அதுக்கு என்ன காரணம்னு உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நான் சொல்றதை செய்" என்று சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். அந்த விவசாயியும் ஒரு மலை அடிவாரத்துல இடிஞ்சு போய் புதர் மண்டி கிடந்த இடத்துல குலதெய்வமான பேச்சியம்மனை கண்டுபிடிச்சு வணங்கிட்டு மகா பெரியவாளை தரிசிக்க வந்தார். நடந்ததையெல்லாம் மகா பெரியவா கிட்ட சொன்னார். அதை கேட்ட மகா பெரியவா,
அந்த கோயிலை அப்படியே விட்டுடாத. நல்லா சீரும் சிறப்புமா அங்க ஒரு கோயிலை கட்டு. உனக்கு எந்த கஷ்டமும் வராது. பேச்சியம்மன் தான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இனி எல்லாம். பேச்சியம்மன் மனசு குளிர்ந்தா உன் வாழ்க்கை ஒளிரும்னு சொல்லி அனுப்பி வைத்தார். ஒரு வருடமானது. ஒரு தட்டில் பூ, பழம், பணம் என்று செல்வச் செழிப்போடு மகா பெரியவாளை பார்க்க வந்தார் அந்த விவசாயி. சாமி, இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். உங்க வழிகாட்டல் தான் என்னோட இந்த நிலைமைக்கு காரணம். பேச்சியம்மன் புண்ணியத்துல ரொம்ப செல்வச் செழிப்போட இருக்கேன் சாமி என்றவர் தொடர்ந்து, சாமி, எப்படி சாமி என் வாழ்க்கையில இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு? அந்த ரகசியத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சாமி என்றார் ஆவலோடு. மகா பெரியவாளும் குலதெய்வ வழிபாடு பற்றி கூற ஆரம்பித்தார். நம் முன்னோர்கள் வணங்கிய தெய்வம்தான் நம் குலதெய்வம். முன்னோர்கள் என்றால் நம் தந்தை வழி முன்னோர்களையே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் கோத்திரம் என்னும் ஒரு ரிஷியின் வழிபாதை. நம் தாத்தாக்களின் வாழ்க்கை துணையாக வந்த நம் பாட்டிகள் வேறு கோத்திரத்தில் இருந்துதான் வந்திருப்பார்கள். அதனால் ஆண் வழியாகவே குலதெய்வம் அறியப்படுகிறது. இந்த ரிஷி பரம்பரை ஒரு சங்கிலித் தொடர் போல அறுபடாமல் இருக்கும். எனவே குலதெய்வத்தை வணங்கும் போது மற்ற எல்லா கோயில்களுக்கும் சென்று வழிபட்டும் கிடைக்காத பலன்கள் கிட்டும். பக்தி என்னும் ஒன்று உருவாவதற்கு முன்பே நாம் குலதெய்வத்தை வணங்கியிருப்போம். குலதெய்வ கோயிலில் நாம் நிற்கும் போது நம் பரம்பரையின் வரிசையில் நிற்பதாக அர்த்தம். இந்த தொடர்பை வேறு எப்படியும் உருவாக்கிட முடியாது என்றார். தொடர்ந்து, மேலும் ஒரு குடும்பத்துக்கு இறை சக்தியானது குலதெய்வ வடிவில்தான் கிடைக்க வேண்டும் என்று வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் வேறு, நாம் வேறு அல்ல. எனவே அவர்களை தொழும்போது பித்ருக்களாக விண்ணில் இருந்து நம்மை நம் முன்னோர்கள் ஆசிர்வதிப்பார்கள். நாமும் நலமுடன் வாழலாம் என்று குலதெய்வத்தின் மேன்மையை சொல்ல விவசாயி மட்டுமல்லாமல் வந்திருந்த அனைவரும் குலதெய்வ வழிபாட்டின் மேன்மையை உணர்ந்து கொண்டனர். நீங்கள் ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டை மறந்திருந்தால் முதலில் மீண்டும் தொடங்குங்கள். வேறு எந்த தெய்வமும் அதற்கு இணையில்லை. நாமும் குலதெய்வ வழிபாட்டின் மேன்மையை புரிந்து கொண்டு குலதெய்வத்தை வழிபட்டு நமக்கும் நம் சந்ததியினருக்கும் நன்மைகள் தழைத்திட வேண்டுவோம். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த பதிவை லைக் செய்து உங்களுடைய குலதெய்வம் எது என்று காமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.